செம்ம டேஸ்டான சிக்கன் டிக்கா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? க்ளீன் பண்ண சிக்கனில் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர், உப்பு, கூடவே கொஞ்சமாக கசூரி மேத்தி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. ஓவர் நைட் ஊற வச்சா இன்னுமே நல்லா இருக்கும். நம்ம ஊற வச்ச சிக்கனை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சிக்கன் தண்ணி விடாது. சிக்கனை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கூடவே 3 மீடியம் சைஸ் அளவுள்ள வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் அளவுல தக்காளியை நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா சிக்கன் 65 மசாலா இருக்குல்ல, அதுல 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுல ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் வச்சு எடுத்துட்டீங்கன்னா செம்ம டேஸ்டான சிக்கன் டிக்கா மசாலா சூப்பரா ரெடி ஆயிரும். கடைசியா கொஞ்சமா மல்லியில போட்டு இறக்கிடுங்க. இந்த சண்டே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.